அவ இங்க இல்லையா? ஒரு மாதிரி பெருமையா இருக்கு சாமி. எனக்கு இந்த அமைதியெல்லாம் பிடிக்கல. ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்பாவே இருக்கு. நான் சொல்றது உனக்கு புரியும் நினைக்கிறேன். புரியுதுல்ல? இங்க இருக்கும்போது நான் அவனை நல்லபடியா நடத்தினா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா நான் தப்பா எதுவும் நடந்துக்கல, அது மட்டும் எனக்கு தெரியும். பாவம் சாமி, அவ ஒரு அப்பாவி பொண்ணு. தான் உண்டு, தான் வேலை உண்டுன்னு மட்டும்தான் இருப்பா. ஏன் சாமி அவளுக்கு இதெல்லாம் நடக்கணும்? யார் இதெல்லாம் பண்றது? நானும் எத்தனை இடத்துல தேடி பார்த்துட்டேன் தெரியுமா? எங்கேயுமே இல்ல. ஒரு சின்ன தடையும் கூட கிடைக்கல சாமி. நாள் ஆக ஆக எனக்கு மனசுல இதுவரைக்கும் இல்லாத ஒரு சின்ன பயம் வருது சாமி. இது என்னால யார்கிட்டயும் காட்டிக்கவும் முடியல. எப்படி முடியும்? இது வரைக்கும் நான் என் வாழ்க்கையில எந்த சாமி கிட்டயும் போய் எந்த ஒரு ரிக்வெஸ்டும் எதுவுமே நான் கேட்கல சாமி. அப்படி ஒரு பழக்கமும் எனக்கு இல்ல சாமி. முதல் தடவையா உன்கிட்ட நான் கேட்கிறேன் சாமி, ப்ளீஸ் என் நந்தினியை எப்படியாச்சும் என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு சாமி. அட்லீஸ்ட் அவ எந்த திசையில இருக்காள்னாச்சும் காட்டு சாமி. நான் பாத்துக்கிறேன். இந்த உலகத்திலேயே அவ மனசார நம்பின ஆளு ஒரே ஒரு ஆளு, அது நீ மட்டும்தான் சாமி. எங்க கருப்பு சாமி, எங்க கருப்பு அப்படின்னு மூச்சுக்கு 300 தடவை உன்னை பத்தி மட்டுமே தான் சொல்லிக்கிட்டு இருப்பா. நீ நினைச்சாதான் என்ன வேணா செய்வியாமே. அப்படின்னா எனக்கு நந்தினியை கண்டுபிடிச்சு கொடு சாமி. அப்ப நானும் நம்புறேன். நீ சக்தி உள்ள சாமின்னு நான் நம்புறேன். என்ன கண்டுபிடிச்சு கொடுப்பல்ல? கண்டுபிடிக்கணும் சாமி. நீதான் கண்டுபிடிச்சு தரணும், எனக்கு கண்டுபிடிச்சு தரணும்.